Hi friends, welcome to JJ Bujima Tailoring. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றத ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்றது என் கடமை இல்ல. ஸோ இன்னைக்கு பிளவுஸோட ஸ்லீவ், அதாவது பேசிக் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக தொழில் ரகசியத்தை சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன் பை ஒன்னாக சொல்கிறப்போ நான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன ரீசன் உங்களுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணணும்னா நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பேன். பட் நீங்கள் இதே ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னா அந்த டைமில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி இது பண்ணணுன்ற வரைக்கும் நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ளவுஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது ஸ்லீவ் பேட்டர்னோட அவுட்லுக் வந்து ஓவரால் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? வாங்க பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போது ஸ்லீவ் கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாமா எப்படின்னு. ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன். என்னுடைய லென்த் வந்து 6 இன்ச்சு, ஆம்கோல் ரவுண்டு வந்து 17 இன்ச்சு, கீழே ரவுண்ட் வந்து 11 இன்ச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக் போர்ஷனில் நமக்கு அந்த ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்கு போக ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கலாம். எனக்கு 9.75 வருது. ஸோ நம்ம டேப் வந்து எப்போவுமே எப்படி வச்சு ஆம்கோல் ரவுண்ட் வந்து அளக்கணும்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். அப்படி பாருங்கள், எனக்கு 9.5 வந்து வருது. சரிங்களா? 9.5 வந்து எனக்கு ஷோல்டர் வந்து ஆம் ரவுண்டு வந்து வருது. அப்போ பார்த்தா என்னுடைய ஆம்கோல் ரவுண்டு வந்து 19 இன்ச்சுக்கு வருது. 2 இன்ச் எப்படி தான் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நம்ம குடஞ்செல்லாம் வெட்டுறோம்ல அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம வந்து டீப்பாக குடையிறப்போ நம்மளோட நெக்கு வந்து ரவுண்டு வந்து பேக்கில் டவுன் ஆகிறப்போ நம்ம ஆம்கோல்லையும் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ என்னுடைய ஆம்கோல் ரவுண்டு வந்து 19 இன்ச்சஸ்க்கு வருது. ஸோ 19 இன்ச்சஸை நம்ம ஆம்கோல் ரவுண்டாக இப்போ எடுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நான் வந்து ஃபோல்டிங்கில் தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஃபோல்டிங்கில் வந்து இப்போ நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்து லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து லென்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து நான் ஈஸியாக ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம இதில் வந்து அதாவது அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும்ல, அதை வந்து நீங்கள் லென்த்தோட ஒரு 0.5 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 6 இன்ச்சு, எனக்கு 6.5 வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணுறப்போ நீங்கள் அதே கர்வ் ஷேப்பில் வந்து வரையணும்னு உங்களுக்கு அவசியம் இருக்காது. அடுத்தது இப்போ நான் இதை வந்து ஃபோல்டிங்கில் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை வந்து நான் ஃபோல்டிங்கில் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்லீவ் ரவுண்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து எந்த ஸ்லீவை எடுக்கிறோம் அப்படின்றது தான் பாயிண்ட்டே. 2 ஸ்லீவ் இருக்கும். சரிங்களா? ஸ்லீவ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது தான் அதை கவனிக்கணும். 2 பக்கம் ஸ்லீவையும் நீங்கள் வந்து ஆம் ரவுண்டையும் நீங்கள் அளந்து பார்க்கணும். ஆம்கோல் ரவுண்டு ப்ளஸ் வந்து ஆம் ரவுண்டு, இது ரெண்டையுமே ஆம்கோல் ரவுண்டு ப்ளஸ் ஸ்லீவ் ரவுண்டு இந்த ரெண்டையுமே நீங்கள் அளந்து பார்க்குறப்போ ஒரு ஸ்லீவ் ஒரு சைடில் ஒரு ஹேண்டு வந்து பெருசாக தான் இருக்கும். அந்த பிக் சைஸான ஹேண்டை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் to 3/4 இன்ச்சுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற அந்த ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கை டைட்டாகவும் இன்னொரு கை லூஸாகுன்ற வர்ற பிரச்சனை உங்களுக்கு வராது. ஓகேவா? இப்போது நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எனக்கு 6.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேப் ஹைட் வந்து நான் மார்க் பண்ணணும். கேப் ஹைட்டு வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா, இல்லைங்களா, செஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை
12 inch வருது. ஸோ செஸ்ட்டு டிவைடட் பை 12ன்னு போடுறப்போ எனக்கு 2.9 கிட்ட வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா 3 இன்ச்சாக வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 3 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். செஸ்ட் ரவுண்டில் ஏதாவது தப்பாக நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாவே இந்த கேப் ஹைட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிடும். அது என்ன ஃபால்ட் வருது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் 3 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அகெயின் இந்த இடத்துலையும் கொஞ்சம் ரஃப்பாக இப்படி எடுத்து இந்த இடத்துலையும் நான் ஒரு மார்க் பண்ணி இங்கே இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா ஸ்ட்ரைட் லைனுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம 19 இன்ச் எடுத்தோமா, இந்த 19 இன்ச்சில் 1 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணி 18 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம கிராஸ் லைன் தான் போட போகிறோம், ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடலை. கிராஸ் லைன் போடுறப்போ அந்த 1 இன்ச் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். அப்போ நான் 18 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ, சரிங்களா, 2ஆல் நான் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு 9 இன்ச் வருது. இந்த டேப்பை இந்த பாயிண்டில் இருந்து 9 இன்ச் எங்கே வருதுன்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? 9 இன்ச் வர்ற இடத்துல நான் மார்க் பண்ணி இதை இப்போ கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டாச்சு. இப்போது இந்த 9 இன்ச்சை மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க இப்படி எடுத்து மார்க் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். இப்போது இதை ஏன்னு வச்சுக்கலாம். பி, ஏயும் பியோட சென்டர் வந்து சி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏ டு சியோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ டு சியோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். 4.5யோட மிட் பாயிண்ட்டு. ஓகே, அகெயின் வந்து சேமஸ் சி டு பியோட மிட் பாயிண்ட்டு. இதை நீங்கள் 4, அதாவது இந்த 9 இன்ச்சை டிவைடட் பை 4 போட்டு நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 4மே கிடச்சிரும். சரிங்களா? டக்குன்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போது இதை மார்க் பண்ணியாச்சா? ரொம்ப சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல எல்லாம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சி, டி, இ, ஓகேவா? இப்போ இந்த லெட்ரு போட்டாச்சா? இப்போ இந்த டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலேருந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். டிக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்ச்சஸில் இவ்வளோ நேரம் எடுத்தோம், இப்போ சென்டிமீட்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 சென்டிமீட்டர் அப்பர் போர்ஷனில் டிக்கு மேலே வந்து ட்ரா பண்ணணும். சியில் ஒன்றுமே பண்ண வேணாம், டைரெக்டாக வந்து ஈக்கு வந்துடலாம். ஈலையும் ஃபஸ்ட்டு இந்த 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து ஃப்ரண்ட்டுக்காண்டி 2 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் போர்ஷன் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? பேக் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இந்த கர்வ் சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஸ்லீவ் போர்ஷனில் இருக்கிற மாதிரியும் இந்த இடம் வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மாதிரியும் வச்சு இப்போ இதை அலைன் பண்ணுங்கள். இப்படியே மெதுவாக நீங்கள் அப்படியே வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து டச் ஆகிடும். ஸோ இப்படியே வந்து அந்த 1 இன்ச்சு ஏ டியோட அப்பரில் வந்து 1 சென்டிமீட்டர், அடுத்தது சி. ஓகேவா? இப்போது இந்த ஸ்கேலை வந்து நம்ம இப்போ எந்த போர்ஷனில் வச்சுருந்தோம், இப்படி வச்சுருந்தோமா, இப்போது இதை அப்பர் போர்ஷனில் இப்படி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இதை வந்து அலைன் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். திஸ் பேக் போர்ஷன், இது வந்து பேக். இப்போ ஃப்ரண்ட்லையும் இந்த ஸ்கேலை அப்படியே இன்னும் என்ன பண்ண போகிறோம், 2 இன்ச்சுக்கு வந்து அலைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். குடஞ்சி வெட்டணும்ல, இது வந்து ஃப்ரண்ட் பீஸு, இது வந்து பேக் பீஸ். அவ்வளோதான். ஃபோல்டிங்கில் எடுக்கிறப்போ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6.5 வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். ஒரு வாட்டி கூட நீங்கள் மேலே இருந்து அகெயின் வந்து 6.5 வருதான்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஒரு கோடில் வந்து வித்தியாசம் வருது. அதனால தான் நான் இந்த மாதிரி எப்போவுமே மார்க் பண்ண மாட்டேன்.
ஓகே, இப்போது இந்த கோடு. ஓகே, இப்போ என்னுடைய ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 11 இன்ச். 11 இன்ச்சை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் ரவுண்டு அப்படின்னாவே 4ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, இதில் வந்து நீங்கள் ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க, ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் நான் எடுத்திருக்கேன், அதையும் நான் டிவைட் தான் பண்ணேன். ஏன் அப்படின்றத கீழே வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸ்லீவ் ரவுண்டையும் நான் ஏன் 2ஆல் டிவைட் பண்ணேன், ஃபுல் ஷோல்டரையும் நான் ஏன் 2ஆல் டிவைட் பண்ணேன்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும்ல. இப்போ வந்து நான் 11 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு ஆன்சர் வந்து 5.5 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 5.5ஐ வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு, இப்போது நம்மளோட ஆர்ம் ரவுண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கா, ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் போர்ஷன் கம்ப்ளீட்டு. இப்போ நம்ம வந்து அளந்து பார்க்கணும். பேக்கில் வந்து பேக் போர்ஷனை இப்படி வச்சு நைன் இன்ச்சு வருதா? அகெயின் நம்ம ஃப்ரண்ட்லேயும் நம்ம அளந்து பார்க்கணும். ஒன்றுக்கு 2 வாட்டி அளந்து பாருங்கள், தப்பு இல்லை. ஓகே, 9.5 வந்து வருது. ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். கீழே வந்து 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, கீழே மட்டும் 1 இன்ச் கொடுத்துட்டு மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து கொடுக்காம விட்டுறீங்க, 1/2 இன்ச் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு. அப்படி பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்லீவ் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து நமக்கு டவுன் ஆயிரும். ஸோ எப்போவுமே கீழே எம்லைனுக்கு வந்து 1 இன்ச்சும் மேலே வந்து ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கொடுத்து நம்ம வந்து 1.5 வந்து அலவன்ஸ் வந்து இந்த இடத்துல ஹைட்டில் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ 1 இன்ச் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி இதை கோடு போட்டுக்கிறேன். இதே நீங்கள் கண்ணாடி ஸ்கேல் எடுத்திங்கன்னா அந்த ஸ்கேல் வந்து எக்ஸாக்டாக 1 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் எடுக்கிறப்போ, பிளாஸ்டிக்கு வுட்டுன்னு எடுக்கிறப்போ 1.25 கிட்ட இது மெஷர்மெண்ட் வந்து வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 1.5 வந்து அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த லைன்லையும் இன்னொரு விஷயம், நம்ம பாடியில் வந்து ஈஸ் வந்து கொடுக்குறோம்ல, பேக் போர்ஷன், ஃப்ரண்ட், அதாவது நம்மளோட ஷேப் இங்கே என்ன இருக்குது, ஸ்லீவு, சரிங்களா, இது நெக்கு, இதான் நம்மளோட பாடி போர்ஷன். சரிங்களா? இந்த இடத்துல தான் ஸ்லீவ் வரும். ஸோ நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது எங்கேருந்து பண்ணுவோம், எங்கேருந்து சைடு ஜாயின் பண்ணுவோம், ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்கோலு, செஸ்ட்டு ரவுண்டு, பஸ்ட் ரவுண்டு, அண்டர் பஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, இந்த லென்த்து ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த ஸ்லீவ், அதாவது இந்த சைடு ஜாயின் வந்து இப்படி தான் பண்ணுவோம். அப்போது நம்ம இந்த செஸ்ட்டு ரவுண்டில் வந்து 1.5 கொடுத்தோம் அப்படின்னா, அதே தான் இந்த சைடு ஃபுல்லாத்துக்குமே நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 1.5 வந்து நான் ஏன் கொடுத்தேன்னு வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு பேர் ஈஸ். சரிங்களா? இந்த தையல் போடுற இடத்துக்கு பேர் சீம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூவாக கிளாஸ் போகிறப்போ ஈஸு சீமுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காண்டி தான். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் போர்ஷனும் கம்ப்ளீட்டு. இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. என்னடா வளன்னு இழுக்கன்னு நினைக்காதீங்க, ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ. ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோவே வந்து எடுத்து 1 by 1 நான் வந்து என்னென்ன பாயிண்டெல்லாம் கவர் பண்ணணுமோ எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கேன்.
நீங்கள் ஃபீஸ் கட்டி படித்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குமோ அதே பெனிஃபிட்டை வந்து நான் ஃப்ரீ கிளாஸில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் அண்ட் வாட்ச் பண்ணுறதுல தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்றைக்கியான கொஸ்டின் வந்து நான் கேட்டுட்டேன். ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் தான் இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டிங் சைடை வந்து நம்ம நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. சரிங்களா? நம்ம ட்ரா பண்ண இடத்த ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அகெயின் வந்து நம்ம ட்ரா பண்ணணும்னு நமக்கு அவசியம் இருக்காது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்த மட்டும் குடஞ்சி கட் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். ஸ்லீவ் ஃப்ரண்ட் வந்து ரெடி. ரஃப்பாக இந்த இடத்துல இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு நமக்கு தெரியணுன்றதுக்காண்டி ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அகெயின் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 1.5 வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே நாச்சஸ் போட்டாச்சு. நான் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் அலவன்ஸ் எப்படி போடுறதுன்னு காட்டாமல் விட்டுட்டேன். ஸோ பேக் அண்ட் ஸ்லீவ்லலாம் நான் அலவன்ஸோடு தான் கட் பண்ணியிருக்கேன். கிளாத்தில் கட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஒரு ஸ்லீவுக்கு தேவையான பேசிக் A to Z எல்லாமே இந்த ஸ்லீவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு தெரியும். ப்ளவுஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டீப் நெக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த சைடு வந்து பத்தாமல் போகிறது, ஏறக்குறைய அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நான் சொல்லி கொடுத்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ஸ்டிச் பண்ணாலுமே பயமே இருக்காது. ஓவரால் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டு. பேக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பீஸு, ரெண்டாவது பட்டி அதை எடுத்திருக்கோம், பெல்ட்டு, நாலாவது வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுத்து நம்மளோட ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்ன்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கட்டிங் வந்து போக முடியும். ஸோ வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரெகுலராக 4 அப்டேட்டில் வந்து வந்துடும். 4 டேஸில் வந்து 1 டே கேப் விட்டு தான் வந்து கட்டிங் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அது வரைக்கும் கிளியராக பார்த்து நோட்ஸ் எடுத்து கட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போகலாம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.